ரகசிய உண்மைகள் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஆஸ்பீஷியஸான டேஸ்னா ரொம்பவே பிடிக்கும். அதுலயும் அந்த நாள் மங்களகரமா அமையுது அப்படின்னா அது விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட நாள் உங்களுக்கு கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கு. அதனோட காரணம் புரியல. அப்படி இல்லைனாலும் உங்களோட கனவுல அடிக்கடி மங்களகரமான விஷயங்கள், முக்கியமா கோவில் அடிக்கடி வருது அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப நாம பார்க்க போறோம். எப்பவுமே நம்மளோட ஆழ் மனதுல இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட கனவுகள்ல வெளிப்படும். நம்ம எதையாவது ஒன்ன பத்தி ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டே இருந்தோம்னா அது கனவு மூலமா வெளிவரும். ஆனா அது உங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தாதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா அதனோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களோட லைஃப்லயும் இருக்கும். உங்க கனவுல அடிக்கடி ஆலயங்கள் தோன்றுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன பலன் காத்திருக்குங்கிறத பார்க்கலாம். உங்க கனவுல சிவலிங்கம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உணர்த்துறது என்ன அப்படின்னா நீங்க தினமும் தியானம் செய்யணும் அப்படிங்கிறது தான். உங்களோட கடந்த கால வாழ்க்கையில உங்களுக்கு இருந்த ஆசை மற்றும் வேண்டுதலின் வெளிப்பாடு தான் இது. சிவலிங்கம் கனவுல வர்றது வெற்றியை குறிக்குது. உங்களுக்கு இருந்த தடைகள்லாம் நீங்கி இனி வெற்றி தான் வரப்போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது, சிவன் பார்வதி உங்களோட கனவுல வராங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். விரைவில் உங்களை தேடி மகிழ்ச்சியான செய்தியும் பிடித்த பயணமும் வாய்ப்பும் கிடைக்க போகுது. சிவன் பார்வதி 2 பேரையும் ஒன்னா பாக்குறது ஒரு நல்ல அறிகுறி. அடுத்தது, உங்களோட கனவுல சிவனோட நடனத்தை பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனைகள் முடிய போகுது அப்படின்னு அர்த்தம். சிவன் ஆடுறது தாண்டவம். இந்த ஒரு நடனத்தை நீங்க கனவுல பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு, செல்வங்களை அடைய போறீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, சிவபெருமான் கோவில கனவுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மகன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பொதுவாவே கனவுல கோவில பார்க்கறது ஆரோக்கியமான பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. ஒருவர் நாள்பட்ட தலைவலியிலையும் வயிற்று வலியிலையும் பாதிக்கப்பட்டிருந்தா சிவன் கோவில கனவுல பார்க்கறது அதற்கு தீர்வா இருக்கும். அடுத்தது, சிவபெருமானோட திரிசூலத்தை கனவுல பார்த்தீங்க அப்படின்னா சிவன் விழித்திருக்கிற நேரம், தூங்கும் நேரம், கனவு காணும் நேரம் அப்படின்னு 3 நிலைகளையும் குறிக்கிறதா இருக்கும். திரிசூலத்தை கனவுல பார்க்கறது உங்களோட கடந்த கால, எதிர்கால, நிகழ்காலத்தோட தொடர்பை குறிக்குது. இதன்படி உங்களோட கடந்த கால, நிகழ்கால, எதிர்காலத்தோடைய பிரச்சனைகள் தீரப்போகுது அப்படிங்கறத உணர்த்தும் அறிகுறி தான் இது. சிவபெருமானோட சந்திரன், இந்த சந்திரனை நீங்க கனவுல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சில முக்கியமான முடிவுகளை வாழ்க்கையில எடுக்க வேணும் அப்படிங்கறது அர்த்தம். இதற்கு மாறா சிவபெருமானோட நெற்றிக்கண்ணை நீங்க உங்களோட கனவுல பார்த்தீங்க அப்படின்னா அப்பவும் நீங்க சில முக்கியமான பிரச்சனைகளுக்கான முடிவுகளை எடுக்க வேண்டியதா இருக்கும். நீங்க நிறைய விஷயத்துல விழிப்புணர்வோட இருக்கணும். அதாவது உங்களோட 3வது கண்ணை திறந்து நீங்க சிந்திச்சு செயல்படணும் அப்படிங்கறது தான் இது உணர்த்துது. சிவபெருமான் தலையில இருந்து கங்கை கொட்டுறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்பும் அறிவும் செல்வமும் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். சோ இதுல நீங்க எதை பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு நன்மை மட்டும்தான் விளையக்கூடியதா இருக்கு. சோ உங்களோட கனவுல நீங்க ஆலயங்களையோ இல்ல தெய்வங்களையோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போற நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறது தெரிஞ்சுட்டா இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா, பாத்ரூம் ஃப்ரீயா கிடைக்குது. நான் போறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். 2 நாள் ஆகுது. எனக்கு அப்புறம் கௌதமி இருக்காளே. என்னம்மா? ப்ளீஸ் கௌதமி, நான் குளிச்சு 2 நாள் ஆகுது. 2 நிமிஷத்துல வந்துருவேன். ப்ளீஸ் கௌதமி, வீட்ல ஒரு நாளைக்கு நான் 2 தடவை குளிப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் குளிச்சு 3 நாள் ஆகுது. ரூம்மேட் கிட்ட கேட்டதுக்கு ஒரு ஷாம்பு கொடுக்கறான். 1 hour வெயிட் பண்ணி ஹாட் வாட்டர், அதுவும் அரை பக்கெட் தான். எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு தெரியுமா? வெயிட் பண்ண. என்னை விட ஒரு நாள் சீனியரா?